Hi friends, welcome to Pachira Safety YouTube channel. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சைட்ல UPS இன்ஸ்டால் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. பாக்ஸோட சைஸை பார்த்துட்டு பேட்டரி தான் அன்பாக்சிங் பண்றாங்கன்னு நினைச்சிராதீங்க. இது வந்து இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் வந்து மேக்ஸிமம் பவர் சீரிஸ் உள்ள இன்வெர்ட்டர். அதாவது வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் VA பார்த்துட்டிங்கன்னா 2500 VA. இதோட மாடல் நம்பர் TSW 3050 24V. 24Vங்கிறது வந்து பேட்ரி சப்போர்ட்டடு. அதாவது ஒரு பேட்ரி வந்து 12 வோல்ட். அப்போ 24ங்கும் போது 2 பேட்ரி டூயல் பேட்ரி இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக 2 பேட்ரி யூஸ் பண்ணணும். சிங்கிள் பேட்டரியில் இது ஒர்க் ஆகாது. இந்த கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஷடவுன் டேட்டில் கூட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் அதிகமான அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாடல் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்ட்டர் நார்மல் இன்வெர்ட்டரை விட கொஞ்சம் சைஸ்லேயும் பெருசாக இருக்கும், வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்பேஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் டோட்டலாக 5 LED லைட் தெரியும். மெயின் ஆன், UPS ஆன், சார்ஜிங் ஆன், ஓவர்லோடு, லோ பேட்டரி இந்த மாதிரி இன்டிமேஷன் வந்து நீங்கள் LEDலேயே பார்த்துக்கலாம். அப்படியே பேக் சைடில் பார்த்துட்டோம்னா 5 inches x 5 inches சைஸில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருப்பாங்க, இன்வெர்ட்டர் வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக. கீழே வந்து ஒரு ட்ரிப்பரு, அப்புறம் பைபாஸ் அண்ட் நார்மல் மோடு சுவிட்ச். அதாவது பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா UPS சார்ஜ் ஆகும், டேரெக்டாக EVலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான பேட்டரிஸ்க்கு செலக்டபிள் சுவிட்சஸும் வந்துடும். அப்புறம் இது சார்ஜ் ஆகிறதுக்கான ஆர்ம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மோடும் வந்துடும். பாட்டமில் இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குற டெர்மினல்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரி. இந்த சைட்டில் வந்து 260Ah பேட்ரி வந்து 2ஆக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கஸ்டமர் கேட்ட மாதிரி அதிக நேரம் பேக்கப் இருக்குங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் மேலே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்ட்டு. இதோட வாரண்ட்டி வந்து 66 மாதம் வாரண்ட்டி உள்ளது. இன்வெர்ட்டருக்கு வந்து 2 வருஷம் வாரண்ட்டியோடு வருது. அடுத்தது பேட்டரி அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேட்டரிக்கு மேலே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது. சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா பிராண்டிங் ஸ்டிக்கர், அது மட்டும் இல்லாமல் 66 மாதம் வாரண்டிங்கிறது இது பேட்டரி மேலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியோட மாடல் நம்பரும் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரோ பவர் ப்ளஸ்ன்னு சொல்லி. இந்த வீட்டுக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே இன்வெர்ட்டருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஸ்டெப்ஸுக்கு அடியில் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. பேட்டரி வைக்கும்போது எப்பவுமே டேரெக்டாக வந்து நீங்கள் தரையில் வைக்காமல் இந்த மாதிரி இடையில ஒரு உட்டன் பீஸ் கொடுத்து வச்சுருங்க. இன்வெர்ட்டரில் வந்து டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகிட்டுருக்கு, பேட்டரியோட வோல்டேஜ் பர்சன்டேஜ் எத்தனை, லோடு எவ்வளோ பர்சன்டேஜில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, UPSல ஒர்க் ஆகிட்டு இருக்குதா இல்லை டேரெக்ட் பவரில் ஒர்க் ஆகிட்டு இருக்காங்கிற மாதிரியான எல்லாமே டிஸ்பிளேல வந்துடும். இன்வெர்ட்டரோட மாடலு, பேட்டரியோட மாடலு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சில பேர் ஆன்லைன்லேயே தான் வாங்குவேன்னு அடம்பிடிப்பீங்க, அவங்களுக்கு அமேசானில் லிங்க் நான் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.